Hi students, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுற பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சம்மந்தம் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, கோர்ஸ் டியூரேஷன், ஏஜ் லிமிட்டு, ப்ளஸ் பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துலாம். நீங்கள் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைனா பாட்னி, ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் இந்த குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பு மேண்டேட்டரி எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் 50% மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். SC/ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு 35% மார்க்ஸ் இருந்ததுன்னா போதும். BC, MBC, OC இந்த கேட்டகரிக்கும் வந்துட்டு 50% மார்க்ஸ் தேவைப்படுது. இந்த பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 17 வயசு முடிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் +2 முடிச்சிருக்கீங்க, கர்நாடகா இல்லை கேரளா இல்லைனா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் நீங்கள் வந்துட்டு +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ். இந்த கோர்ஸோட டூரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். இந்த கோர்ஸோட டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இயர்ஸ், 3.5 இயர்ஸ் நீங்கள் தியரட்டிக்கல் கிளாஸஸ் படிப்பீங்க. 6 மந்த்ஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இது வந்து BASLPன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, BSc Dialysis Technology, BSc Neuroelectrophysiology, BSc Medical Laboratory Technology, BSc Medical Sociology, BSc Nuclear Medicine Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Optometry, BSc Physician Assistant, Bachelors of Science in Prosthetic and Orthotics, BSc Radiography and Imaging Technology, BSc Radiotherapy Technology, BSc Medical Record Science, BSc Respiratory Therapy, BSc Clinical Nutrition, BSc Clinical Research இந்த 20 டிகிரி கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா MPhil கிளினிக்கல் சைக்காலஜி, MSc கிளினிக்கல் நியூட்ரிஷன், MSc மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, MSc எபிடமாலஜி, MSc மாலிகுலர் விராலஜி, MSc பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், MSc Optometry, Master of Hospital Administration, Master of Radiography Imaging Technology, MSc Critical Care Technology, MSc Medical Physics, Master of Audiology and Speech Language Pathology, MSc Radiotherapy Technology, MSc Radiotherapy Technology, MSc Bioethics, MSc Public Health, MSc Nuclear Medicine Technology, MSc Respiratory Therapy, MSc Human Genetics, MSc Blood Banking Technologies. ஸோ இந்த 19 கோர்ஸும் உங்களுக்கு பிஜி கோர்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் கவுன்சிலிங் நடக்காது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ்க்கு பியூர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் அட்மிஷன் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கிடையாது. ஓகேங்களா. 170க்கு மேலே உங்களுக்கு கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்கிது கொஞ்சம் ரேரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.